மட்டத்துக்கு எடுப்பதாகும். ඒ වෙනුවෙන් වැඩ කරන ආණ්ඩුවක්. அவற்றுக்காக வேலை செய்யும் அரசாங்கம். ඒ විතරක් නෙවෙයි අපිට අවශ්‍යයි. அது மட்டுமல்ல, எங்களுக்கு தேவை දීර්ඝ කාලයක්. நீண்ட நாட்களாக මගේ ජීවිතේ වැඩි කාලයක් ගත්තොත් எனது வாழ்க்கையின் கணிசமான ஒரு பங்கை எடுத்தால் යුද්ධයක් යටතේ අපි ජීවත් වුණා. ஒரு யுத்தத்தில் கீழ்தான் நாங்கள் வாழ்ந்தோம். ගැටුම් ඇතුව ජීවත් වුණා. முரண்பாடுகளுடன் வாழ்ந்தோம். සැකයෙන් ජීවත් වුණා. சந்தேகத்தினுடன் வாழ்ந்தோம். වෛර කරමින් ජීවත් වුණා. வைராக்கியத்துடன் வாழ்ந்தோம். එහෙම තිබුණානේ. அப்படி இருந்ததுதானே දෙමළ ජනතාව කෙරෙහි தமிழ் மக்கள் மீது සිංහල ජාතිවාදී කණ්ඩායම් සැකයෙන් බලනවා. சிங்கள இனவாதிகள் சந்தேகத்துடன் பார்த்தார். සිංහල ජනතාව කෙරෙහි சிங்கள மக்களை දෙමළ ජාතිවාදී කණ්ඩායම් සැකයෙන් බලනවා. தமிழ் இனவாதிகள் சந்தேகத்துடன் பார்த்தார். දීර්ඝ කාලයක් ගැටුමක් තිබුණා. நீண்ட நாட்களான முரண்பாடு ඒ இருந்தது. ගැටුමෙන් අපි කාටවත් ප්‍රතිඵල ලැබුණේ නැහැ. அந்த முரண்பாட்டில் நாங்கள் யாருக்குமே நல்லது கிடைக்கவில்லை. මොනවද ඒ ගැටුමෙන් අපිට ඉතුරුනේ? அந்த முருகன் நிலையிலே, அந்த யுத்தத்திலே எங்களுக்கு என்ன மிஞ்சியது? නිවාස හිමුණු පවුල්, வீடுகள் இல்லாத குடும்பங்கள், අම්මා තාත්තා හිමුණු දරුවෝ, பெற்றோர்கள் இழந்த பிள்ளைகள், ආර්ථිකයෙන් මුළුමනින්ම කඩාවැටිලා, பொருளாதாரம் முற்றாகவே சரிவடைந்து, ඥාතීන් මිතුරන් අහිමි වෙලා, உற்றார் உறவினர்களை இழந்த, උතුරේ දකුණේ දෙකේම வடக்கிலும் தெற்கிலும் இரண்டு මේ பகுதிகளில் දේශනේ ගොදුරු බවට පත් වුණා. இந்த யுத்தத்தில் அல்லது இந்த பாதிப்பிலே பாதிக்கப்பட்ட மக்கள் தான் மிஞ்சினார்கள். ඒ මුළු විනාශය පිටිපස්සෙම තිබුණේ அந்த அழிவுகளின் பின்னால் இருந்தது දේශපාලනය. அரசியல் தான் இருந்தது. බලය ලබා ගැනීම. அதிகாரத்தை பெற்றுக் கொள்ளும் බලය ලබා ගැනීම වෙනුවෙන් සිංහල ජනතාව උසිගන්නනවා. அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்காக சிங்கள மக்களை உசுப்பேற்றினார்கள். බලය ලබා ගැනීම වෙනුවෙන් දෙමළ ජනතාව උසිගන්නනවා. பதவிக்காக தமிழ் மக்களை உசுப்பேற்றினார்கள். මේම ජාතිවාදී දේශපාලනයක් තිබුණා. இவ்வாறு இனவாத அரசியல் தான் காணப்பட்டது. අදත් තනින් තන இன்றும் சில இடங்களிலே එක්ක පුරාවස්තුවක් කේන්ද්‍ර කරගෙන, ஒரு தொல்பொருள் நிலையத்தை மையமாக வைத்து, එක්ක ආගමික ස්ථානයක් කේන්ද්‍ර කරගෙන, அல்லது ஒரு மதஸ்தானத்தை மையமாக வைத்து මේ ජාතිවාදී ගැටුමත් අවුලන්න උත්සාහ කරනවා. இந்த இனவாத முருகன் நிலை ஏற்படுத்த மீண்டும் முயற்சிக்கிறார்கள். මම ඔබලට එක සහතිකයක් දෙන්නම්. நான் ஒரு உறுதியை உங்களுக்கு வழங்குகிறேன். යලි අපේ රටේ மீண்டும் எமது நாட்டிலே උතුරේද வடக்கிலோ දකුණේද தெற்கிலோ නැගෙනහිරද கிழக்கிலோ කවර ප්‍රදේශකවත් எந்த ஒரு பகுதியிலுமே සිංහල වේවා சிங்களமாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், මුස්ලිම් වේවා முஸ்லிமாக இருக்கட்டும், කිසිදු ජාතිවාදයකට අපි ඉඩ නොදෙන බවම සහතික කරනවා. எந்த ஒரு இனவாதத்துக்கும் நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்று கூறுகிறோம். අපිට අවශ්‍ය මොනම ගෙනතොත් எங்களுக்கு எவ்வாறான ஒரு நாடு தேவை? අපි සහෝදරත්වයෙන් நாங்கள் அனைவருமே සහෝදරී சகோதரர்களாக ජීවත් වෙන රටක් අපිට අවශ්‍යයි. அமைதியாக ஒற்றுமையாக வாழும் ஒரு நாடு தேவை. ඒ වගේම அதே போன்று හොඳ ආර්ථික ජීවිතයක් තියෙන, சிறப்பான ஒரு பொருளாதார வாழ்க்கை විනෝදය තියෙන, பொழுதுபோக்கு உடனான සතුට තියෙන சந்தோஷமான ජීවිතයක් අපිට අවශ්‍යයි. வாழ்க்கை எங்களுக்கு தேவை. අපි යාපනයේ තාමත් විශාල ක්‍රීඩාංගණයක් සැලසුම් කරලා තිබෙනවා සකස් කරන්න. இந்த யாழ் மாவட்டத்திலே சிறப்பான ஒரு விளையாட்டு மைதானம் அமைப்பதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். වෙලා තිබෙනවා. அதற்கு நாங்கள் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறோம். මම ඊයේ විසකතුමත් එක්ක කතා කරා කොහොමද කියලා. அரசாங்க அதிபருடன் கதைத்தோம் இது தொடர்பாக. ඒ වැඩ කටයුතු මේ අවුරුද්ද ඇතුළත ඉතා වේගින් අපි අවසන් කරනවා. அந்த திட்டம் இந்த வருடத்திலே மிக வேகமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். දරුවන්ට සෙල්ලම් කරන්න, பிள்ளைகளுக்கு விளையாடுவதற்காக, දරුවන්ට තමන්ගේ සතුට විනෝදේ එකතු කරගන්න பிள்ளைகளுக்கு பொழுதுபோக்கு சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு இடம், ඒ අවස්ථා අපි ඇති කරන්න ඕන. அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் ஏற்படுத்த අපි வேண்டும். දුවස්ස ක්‍රීඩාංගණයක් හදන්න යාපනයේ දිස්ත්‍රික්කයේ යාපනයේ නගරේ සැලසුම් කරා. நாங்கள் உள்ளக விளையாட்டரங்கு அமைப்பதற்காக யாழ் நகரிலே திட்டமிட்டோம். නමුත් දේශපාලකයන් විසින්ම ஆனால் அரசியல்வாதிகள் ஊடாக අධිකරණයට ගිහින් නඩුවක් දැම්මා. நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. දන්නව නේද? தெரியுமா உங்களுக்கு? තමුනාසලට ඕන මොකක්ද? உங்களுக்கு தேவை என்ன? ඒ දුවස්ස ක්‍රීඩාංගණය අවශ්‍යද නැද්ද? அந்த உள்ளக விளையாட்டரங்கு உங்களுக்கு தேவையா இல்லையா? යාපනයේ දරුවන්ට අවශ්‍යයි. யாழ்ப்பாண பிள்ளைகளுக்கு தேவையா இல்லையா? හැබැයි දේශපාලක නඩු දානවා. ஆனால் அரசியல்வாதிகள் வழக்கு தொடர்கிறார்கள். ඒකද මොකද්ද? அதாவது ඒගොල්ලෝ ජනතාවට විරුද්ධ දේශපාලනයක්. அவர்கள் மக்களுக்கு எதிரான ஒரு அரசியலை கொண்டு අපිට செல்கிறார்கள். ඉක්මනින් ඒ නඩුව අවසන් කරලා நாங்கள் மிக விரைவாக அந்த வழக்கை நாங்கள் நிவர்த்தி செய்கிறோம். එතනම හෝ அந்த இடத்தில் ඒ ආසන්න තැනක அல்லது அதுக்கு சார்பான ஒரு இடத்தில் கிட்ட මේ දුවස්ස இடத்தில் ක්‍රීඩාංගණයේ වැඩ කටයුතු මේ අවුරුද්දේ අවසන් කිරීමට අපි සැලසුම් කරලා තිබෙනවා. அந்த உள்ளக விளையாட்டு அரங்கை அமைப்பதற்கு நாங்கள் இந்த வருடத்திலே திட்டமிடுவோம். ඒ වගේම අපි සංචාර කර්මාන්තය அதே போன்று சுற்றுலாத்துறை අද எடுத்துக்கொண்டால் ලංකාවේ ආර්ථික විශාල පින්මක් මේ සංචාර කර්මාන්තයෙන් ගෙනත් දෙනවා. நமது நாட்டிற்கு பெரிய ஒரு பங்களிப்பு இந்த சுற்றுலாத்துறை ஊடாக வழங்கப்படுகின்றது. යාපනයේ දිස්ත්‍රික්කයේ තාමත් මොනතරම් කරලා තියෙන්නේ? யாழ் மாவட்டத்திலே சிறப்பான கரையோரங்கள்,
විශාල ආකර්ශනීය ප්‍රදේශවලින් පිරීලා තිබෙනවා. மிகவும் சிறப்பான மக்களை கவரக்கூடிய இடங்கள் හැබැයි තාමත් ශක්තිමත් සංචාර කර්මාන්තයක් නැහැ. இருந்தாலும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சுற்றுலாத்துறை ஒன்று நமது பகுதியில் අපි සැලසුම් කරන පලාලි පුරන්තුරුපලේ තියෙන අඩුපාඩුකම් මඟ ඇරවලා තවත් එක ප්‍රතිසංවිධානය කරන්න. நாங்கள் திட்டமிடுகின்றோம் இந்த பகுதியில் இருக்கின்ற விமான நிலையத்தை குறைபாடுகளை நிவர்த்தி செய்து அதை பூரணப்படுத்துவதற்கு. නිසා ඉක්මනින්ම කල්කසන්තුරේ වරායි වැඩ කටයුතු අපි ආරම්භ කරනවා. மிக வேகமாக விரைவிலே நாங்கள் காங்கேசன் துறைமுகத்தை நாங்கள் புனரமைப்புகளை செய்வோம். ඉන්දියානු රජය இந்திய அரசாங்கம் ඒ වෙනුවෙන් ඩොලර් මිලියන 60ක ආධාරයක් ලබා දෙන්න එකඟ වී තිබෙනවා. அதற்காக 60 மில்லியன் டாலர் உதவிகளை செய்திருக்கிறார்கள் இந்தியா. අපිට අවශ්‍ය ඉතා දියුණු සංචාර කර්මාන්තයක් යාපන දිස්ත්‍රික්කයේ ආරම්භ කරන්න. எமது தேவை மிகவும் சிறப்பான ஒரு சுற்றுலாத்துறை ஒன்று இந்த வடமாகாணத்திலே ඒ அமைக்க සඳහා සැලසුමක් සකස් කරලා තිබෙනවා. அதற்காக ஒரு நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம். දරුවන්ට හොඳ රස්සා අවශ්‍යයි. பிள்ளைகளுக்காக உங்களது பிள்ளைகளுக்காக சிறப்பான தொழில் வாய்ப்புகள் හොඳ தேவை. ආර්ථිකයක් අවශ්‍යයි. நல்ல ஒரு பொருளாதாரம் தேவை. ඒ ආර්ථික අවස්ථා හදලා දෙන ආණ්ඩුවක් හැටියට අපේ වගකීම. அந்த பொருளாதாரத்தை அமைத்துக் கொடுக்கும் பொறுப்பு வாய்ந்த அரசாங்கமாக நாங்கள் இருப்போம். අපේ වගකීම ඉටු කිරීම සඳහා කටයුතු කරනවා. நாங்கள் அந்த பொறுப்பை ஆற்றுவதற்காக செயல்படுவோம். මා හිතනවා මේ ඉන්න අම්මලා තාත්තලා සහෝදර සහෝදරියන් நான் நினைக்கின்றேன் இங்கு வந்திருக்கும் தாய் தந்தையர்கள் சகோதர சகோதரிகள் තමන්ගේ ජීවිත කාලේ පළමු අවස්ථාව වෙන්නේ නැති தமது வாழ்க்கையிலே முதற் தடவையாக இருக்கும் අමාත්‍යවරු அமைச்சர்கள், ජනාධිපතිවරු ஜனாதிபதிகள், අමාත්‍යංශ ලේකම්වරු அமைச்சின் செயலாளர்கள் සහභාගී වෙන රැස්වීමකට ඇවිල්ලා තියෙනවා. கலந்து கொள்ளும் ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ளும் முதற் தடவையாக இருக்கும் உங்களுக்கு. එහෙම නේද? அப்படித்தான் අපිට අවශ්‍යයි எங்களுக்கு தேவை මේ බිඳුණු හදවත් අපි යා කරන්න ඕන. இந்த சிதறிக்கப்பட்ட மனங்களை உள்ளங்களை ஒன்று சேர்க்க வேண்டும். සැකේ අවිශ්වාස තුරන් කරන්න ඕන. சந்தேகத்தை இல்லாதொழிக்க வேண்டும். අපේ පරම්පරාව යුද්ධ කරගත්තා. எமது பரம்பரை யுத்தம் செய்து கொண்டார்கள். අපේ පරම්පරාව ගැටුම් ඇති කරගත්තා. எமது பரம்பரை முருகல் நிலை ஏற்படுத்திக் අපේ கொண்டார்கள். දරුවන්ගේ පරම්පරාවට எமது பிள்ளைகளின் பரம்பரை ගැටුම් නැති වෙන රටක්, முருகல் இல்லாத ஒரு முரண்பாடுகள் இல்லாத ஒரு යුද්ධ நாடு, නොකරන රටක්, யுத்தம் இல்லாத ஒரு நாடு, සමගින් ජීවත් වෙන රටක් අපි හදන්න ඕන. ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு நாட்டை அமைக்க ඒ වෙනුවෙන් வேண்டும். අපි හැමදෙනාම එකතු වෙන්න ඕන. அதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்று சேர මම வேண்டும். විශ්වාස කරන අම්මලා තාත්තලා සහෝදර සහෝදරියන් நாங்கள் நம்புகின்றோம் இந்த தாய் தந்தையர் சகோதர சகோதரிகள் அனைவரும் නිර්භීත පියවරක් ගත්තා. ஒரு துணிச்சலான ஒரு முடிவு எடுத்தீர்கள். දැකලා නැති අපිව, எம்மை பார்க்காத எம்மை பற்றி අහලා නැති நம்பி, අපිව தெரியாத எம்மை நம்பி විශ්වාස කරලා අපිට එකතු වෙලා ඉන්නවා. நம்பிக்கையுடன் நம்முடன் ஒன்று சேர்ந்திருக்கிறீர்கள். අපි ආණ්ඩුව හදාගන්න මැදිහත් වෙලා තිබෙනවා. நாங்கள் அரசாங்கத்தை அமைப்பதற்கு ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். එහෙනම් අනෙක් පස්සෙන් අපිට තියෙන බැඳීම මොකද්ද? மறுபுறத்தில் எமக்குள்ள உடன்பாடு என்ன? ඔයගොල්ලෝ අපි කරේ විශ්වාස තබලා තිබෙනවා. நீங்கள் எம்மை பற்றி நம்பி இருக்கிறீர்கள். මොකද අපිට තියෙන බැඳීම? என்ன எங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு? ඔබ අප කරේ තබන විශ්වාසය நீங்கள் எம் மீது வைத்திருக்கும் இந்த நம்பிக்கை කිසිසේත්ම පළුදු වෙන්නේ නැතුව ஒருபோதும் பழுதடையாமல் சிதறடிக்காமல் තව තවත් විශ්වාසය, இன்னும் இன்னும் நம்பக்கூடிய வகையிலே அன்பு, ලිංගතුකම ஆதரவு, වර්ධනය වෙන ආණ්ඩුවක්, வலுவூட்டும் அரசாங்கமாக වර්ධනය වෙන නායකී மேம்படுத்துவதற்கான தலைவர்களாக තමුන්නාන්සලා අපි වත් කරලා යන්නේ නැහැ වගේම நீங்கள் எம்மை விட்டு விலக மாட்டீர்கள் என்ற அதே நேரம் අපි තමුන්නාන්සලා අත් කරලා යන්නේ නැහැ. நாங்கள் ஒருபோதும் உங்களையும் கைவிட மாட்டோம் என்று கூற விரும்புகின்றோம். අපි එකතු වෙලා මේ රට හදමු. நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை கட்டியிருக்கிறோம். அதற்காக உங்கள் அனைவருக்கும் සහෝදරත්වයෙන් ஒற்றுமையாக අරමුණක් සහිතව ஒரு குறிக்கோளுக்காக එකතුව වැඩ කරමු කියලා ඉල්ලා සිටිමින් මා අතර වෙනවා. බොහොම ස්තුතියි. நன்றி. ஒன்று சேர்ந்து செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு கருத்துரை எடுத்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம் என்று கூறிக்கொள்கிறேன்.